ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஓல்டு டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கள் அம்மாவோடது. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லா கழுத்துலேயுமே இந்த மாதிரி மாடல் தான் இருக்கும். இந்த செயின் வாங்கியும் 40 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸோ இது எங்கள் அம்மாவோட அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பை பண்ணிட்டாங்க போல். இது வந்து 916 கிடையாது, பட் 22 கேரட்டுன்னு தான் இதில் எழுதியிருக்குது. இது அந்த காலத்து நகைங்கிறதுனால அந்த ஹால்மார்க்கெல்லாம் இல்லை. ஸோ இந்த டாலர் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி முத்து வச்சு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பிங்க் அண்டு க்ரீன் ஸ்டோன் வந்து மாறி மாறி வரைக்க மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பிங்க் ஸ்டோனில் சுற்றி ஒயிட் கலர் பாசி இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 பூ இருக்குது. இதுலேயுமே 2 இது கொடுத்துருக்குறாங்க. இந்த இந்த கழுத்தில் இந்த சைடு மாட்டுறது ஃபுல்லாமே மூவபிள்ங்க. இதில் இந்த பேட்டர்னும் மூவபிள் தான். இதில் 3 இந்த மாதிரி உருண்டையாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மூவபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது, அப்புறம் இது 3 இது டபுள் சைட்லையுமே இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நெக்கை ஒட்டி போட்டோம்னா பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போயுமே இதை வந்து நம்ம இப்போ போட்டாலுமே நியூ லுக்காக தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போயும் வருது. ஸோ காலேஜுக்கு கூட சிம்பிளாக போட்டு போனால் கூட இப்படி போட்டு போகலாம். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டிட்டு இந்த ஒரு பீஸ் போட்டாலுமே நீட்டாக சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் வந்து நிறையா பேர்கிட்ட இருக்கும். இது மாதிரி வச்சுருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளெயினாக தான் இருக்குது. அப்புறம் பேக் செயினோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செயினை போட்டு அது கீழே இந்த செயின் போடுவாங்க. ஸோ இது வந்து கும்ப டாலரு. இது பார்த்திங்கன்னா 2 பவுனு. இந்த செயின் ஃபுல் வெயிட் கல்லோட சேர்ந்து எல்லாமே வெயிட் சேர்ந்து வந்து 2 பவுனு பேக் செயினோட. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 9 பவுனு. ஸோ இது வந்து இது வந்து கல்லில் வந்து கும்ப டாலர் இருக்கிற மாதிரி. ஸோ செயின் தனியாக வாங்கியிருக்கிறாங்க, டாலர் தனியாக வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த டாலர்ஸ் வந்து நிறையா ஃபேமஸாக இருக்குது. இதிலே பெருசு சின்னதுன்னு இருக்குது. இது வந்து 2 பவுன் டாலரு. பின்னாடி வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்குங்க போட்டால். இந்த செயினுமே வருஷம் ஆச்சு, பட் வந்து கொஞ்சம் கூட விழவே இல்லை. தொங்கிரும் சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா செயின் வந்து தொங்கிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது விடலை. இன்னும் ரொம்ப கட்டுசாக தான் இருக்குது. நாசாரி வச்சு செஞ்சுருக்குறாங்க இது எல்லாமே. ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ஒன்றும் 2 பவுனு. கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கினா இதில் வந்து ஒரு 3 வளையல் 2 பவுனும், இந்த 3 வளையல் வந்து 1.5 பவுனும் இருக்குது. இது கொஞ்சம் லேஸாக இருக்குது, இது கொஞ்சம் கனமாக இருக்குது, பட் சேம் தான். ஸோ 1.5 பவுனுக்கு நம்ம இப்படி செஞ்சிட்டோன்னா கை நிறைஞ்ச மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் டெய்லி யூஸ்க்கு போட முடியாது. நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுறதா இருந்துச்சுன்னா இந்த உள்ளே வந்து இது வந்து ஓப்பன் டைப்பில் தானே இருக்குது. இதுக்குள்ளே இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், மெழுகு மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வளையல் வந்து சீக்கிரம் நெளியாது. டெய்லி யூஸ்க்கு போடுறவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுட்டோம்னா வளையல் வந்து நெளியாமல் இருக்கும். முக்கால்வாசி போட்டு தர மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான் எல்லா கடையிலையுமே போட்டு தருவாங்க. ஸோ இதை போட்டு போனாலே ஃபங்க்ஷனுக்கு வந்து கிராண்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து 916 கிடையாது. இதெல்லாம் வந்து ஓல்டு கோல்டு. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆச்சு இப்போ. பட் வந்து அந்த வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒருக்கா கூட வந்து டேமேஜு முத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்பேருக்கு போனதே கிடையாது. இதெல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 4 யூஸ் பண்ணதுக்கப்புறமே ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆயிடுது. பட் 40 இயர்ஸாக நல்லா கட்டுசாக எந்த டேமேஜுமே ஆகாமல் இருக்கிறது வந்து பயங்கரமான செயின் இது. ஆனால் இது பின்னாடி வந்து ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. இது க்ளோஸ்டும் இப்போ வந்திருக்கு. இப்போ கடையில் ரீசெண்டாக நான் பார்க்கும்போது இது ஃபுல்லாக க்ளோஸ்டாகவும் இருக்குது. அது ஆனால் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். 2 பவுனுங்கிறதுனால இது க்ளோஸ்டு கிடையாது. இது எல்லாமே மூவபிள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது எல்லாமே மூவபிள். ஸோ இந்த மாதிரி செயின் யார் வீட்லையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓல்டு கோல்டில் நிறையா பேர் ஆச்சிங்க அம்மாங்க கிட்டலாம் நிறையா இருக்கும். எங்கள் மாமியார் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி செயின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.